To begin, I invite a visionary who opened the doors to Sri Ram Sir's teachings to the Tamil-speaking world. Sri Bhupati Raja is not just a master storyteller and a celebrated scriptwriter with over 60 films and the prestigious Kalasagar Award to his name. He is an ardent follower whose passionate narratives on YouTube ignited a spiritual curiosity in so many of us. Please welcome Sri Bhupati Raja to the stage and to please give us your thoughts, sir. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யாம் பெறவே என்னதவம் செய்து விட்டோம். ஐயாவின் பாதம் பணிந்து என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இது இயற்கையின் இயற்கை அப்படின்னு ஐயா எழுதின புஸ்தகத்தை நம்ம தமிழில் பிரசாத் பாபு இன்னைக்கு எழுதி அதை நம்ம வெளியிடுறோம். அதான் அந்த ஃபங்க்ஷனு. இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா, இயற்கையை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, பல விதமாக எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, மற்றவர்கள் எழுதினால், சாமானியர்கள் எழுதினால், இயற்கை பற்றி எழுதினால் அது ஒரு நூல். ஆனால் இயற்கையை பற்றி எழுதினால் அது ஒரு கால பெட்டகம். நம்ம ஐயா ஒரு இயற்கை, ஹிம்செல்ஃப் நேச்சர், ஒரு நேச்சரை பற்றி எழுதியிருக்கு. ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது சிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஹண்டரை கேட்கக்கூடாது, சிங்கத்துக்கிட்ட தான் கேட்கணும்னு. ஒரு சிங்கமே தன் சுயசரிதையை எழுதியிருக்கிறது. இந்த இயற்கையின் இயற்கை இதுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா பல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதற்குண்டான விஷயங்களை ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் ஐயா, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் தேங்க்ஸ் ஸ்ரீராம் சார். சார், யூ ஆர் டீச்சிங் ஃபார் லாங் இயர்ஸ். வி ஹவ் பீன் லிசனிங் அண்ட் வி ஹவ் பீன் ஹியரிங். சம்டைம் வி ட்ரை டு பிஹேவ், சம்டைம் வி டோன்ட். But you, with your kindness and humbleness, you never stop teaching us. You keep on teaching us. Even though we doesn't listen, we doesn't prepare you, we doesn't go forward to that also. Such a kindness, such a, what to say, there is no words. Even we cannot say thanks. That word is also proper because he is an English professor. So sir has to say some words for that. I doesn't know. There is no words to say thanks. In the இயற்கை புத்தகம் பிரசாத் பாபு எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரசாத் பாபு பெரிய லிட்ரரி அறிவுள்ளவர். அவர் ரொம்ப அற்புதமாக பாடுவார், அற்புதமாக எழுதுவார். இதையெல்லாம் தாண்டி இதுக்கு காரணம் பிரசாத் பாபுவுடைய ஒரு கருணையான குணம், ஒரு நல்ல மனம். அந்த மனம் இருந்தால் தான் எதுவும் சாதிக்க முடியும். அது நம்ம இதில் கூட இருக்கு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகப்பெறன்னு ஒன்று இருக்கும். Blessed are pure by heart, thy shall see God. அந்த பியூரான ஒரு ஹார்ட் இருந்ததுனால தான் பிரசாத் பாபு சாருக்கு இந்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இது கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஐயாவை பற்றி ஒரு தளத்தில் பேசியிருந்தேன். ராஜேஷ் சார் என்னை பேட்டி எடுத்திருந்தாரு, அந்த தளத்தில் பேசினேன். அதன் பிறகு பல பேர் சொன்னாங்க. என்ன கூட ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் சாரோட புகழை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. நான் சொன்னேன், மன்னிச்சுக்கங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு சொன்னேன். பிகாஸ் nobody to spread சார்ஸ் glory here. Because Sir itself is universe. Who are we to spread his glory? I feel ashamed somebody saying that I spread Sir's glory. Who are we? We are nothing. We are just a dust before Sir. Out of Sir's blessings, we are all gathered together. Actually, this is like a family function. We are all gathered together. Now, how to say thanks to Sir? There is only one way. To behave is teaching. To behave is teaching. What all he says, we have to follow. We have to behave it. So, in this dais, we can see Kalaipuli Danu sir sitting here. He is the only one person who has given for superstar Rajinikanth. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்தவரே சூப்பர் ஸ்டார் நம்ம தானு சார் தான். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசரா இருக்கார். என்ன பெருமைனா, இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நானும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு 50 வருஷம் இருக்கேன். நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஸ்டுடியோஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, எல்லா பேனர் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு மனிதனாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறார் நம் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த, இங்க இந்த டயாஸ்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா சிறந்த பண்பாளர், மிகப்பெரிய பக்திமான். அந்த ஆஃபீஸ்க்குலாம் நீங்க போனீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி இருக்கும், அப்பேற்பட்ட ஆஃபீஸ். அதன் பிறகு பக்கத்துல இருக்கிற சுரேஷ் கிருஷ்ணா சார் நானும் பார்த்துருக்கேன். அவரோட பல படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். சங்கமம், சிரஞ்சீவி சார் படங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில வெற்றிகள் வந்த உடனே ஒரு ஆள் மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு ஒரு 2 வெற்றி தான், ஆனா எத்தனையோ வெற்றியை பார்த்துட்டும் இன்னமும் அதே அமைதியா இருக்கக்கூடிய சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் இங்க வணங்குறேன். சச் அ கிரேட் பர்சனாலிட்டி. ஏன்னா இந்த சபையில உட்கார்றதுக்கு சில தகுதிகள் வேணும், அப்படி இருக்கிறவர்கள் தான் இவர்கள் எல்லாம். ஸோ பிரசாத் பாபுவும் அப்படித்தான். ஸோ இது ஒரு அற்புதமான விழா.
இந்த விழாவில் நாம் வந்து ஐயாவோட நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நன்றின்றது அவரோட ஒவ்வொரு டீச்சிங்கையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் அதை சொன்னேன், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான், அது பொய் இல்லை, அது உண்மை. ஒரு கண்ணன் நம்ம முன்னாடி வந்திருக்காரு, அவர் கீதோபதேசம் கொடுத்துட்டாரு, நம்ம அதை கேட்கணும், நம்ம அதை பின்பற்றணும். இல்லைன்னா அந்த பகவத்கீதைக்கும் அந்த கீதோபதேசத்துக்கும் பயனே இல்லாமல் போயிடும். ஸோ ஐ வாண்ட் டு சே டு எவ்ரி ஒன், லெட் அஸ் பிஹேவ் சர்ஸ் வேர்ட். அது போதும், நம்ம வாழ்க்கை முன்னேறுவதற்கு அது போகும். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருக்கோம்னா 6 மணிக்கு இங்கே இருந்தோன்னா இந்த நிகழ்ச்சி முடியும் போது நம்ம ஒரு growth வளர்ந்துருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஐயாவை பார்க்கக்கூடிய ஒரு நிமிடமும் ஆக்சுவலி இங்கே பேசவே கூடாது, ஐயா முன்னாடி ஒடுங்கி இருக்கணும். பட் சந்தர்ப்பம், அந்த ஒரு சூழ்நிலை என்னை இங்கே பேச வச்சது. ஸோ இந்த புஸ்தகத்தை எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வாங்கணும், இந்த புஸ்தகத்தை வாங்கி அதன்படி நடக்கணும். அது பிரசாத் பாபுவுக்கு பெரிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு விழாவை எந்த ஒரு இது இல்லாமல் பிரசாத் பாபு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தானு சாரும் துணையா இருக்காரு, அப்புறம் பிரபு, தானு சாரோட பையன் பிரபுவும் துணையா இருக்கு. இப்படி எண்ணற்ற பேர் கலந்து, அதாவது ஆண்டாள் பாசுரத்துல வரும், கூடி இருந்து குளிர்ந்தேழு ரெம்பாவாயின், அப்படி இங்க இருக்கிற எல்லாருமே வந்திருக்கீங்க. ஹைதராபாத்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அங்க இருக்கும்போதும் சார் கூடயே இருப்பாங்க, சார் இங்க வந்துட்டாலும் சார் கூட வந்துருவாங்க. அது அப்படி ஒரு பிணைப்பு. ஸோ வந்திருக்கிற, ஸோ ஃபார் ஆல் தி டிக்னிட்டிஸ் ஹூ கேம் ஃப்ரம் ஹைதராபாத், ஐ எம் தேங்கிங் யூ சார். மை ப்ரொனவுன்ஸ் டு யூ அண்ட் ஒன் அண்ட் ஆல். ஸோ இந்த விழா சிறப்பாக நடக்கணும், நம்ம ஐயா வழியில் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.